ரேணுகா மனசில் அவ்வளோ ஒரு வஞ்சமும் வெறியும், அதே நேரத்தில் ஒருத்தரை பழி வாங்கணும் அப்படின்னா அதுக்காக என்ன விலை வேணாலும் கொடுக்கலாம், எந்த எல்லைக்கும் போவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சூப்பர் ஸ்டார் படத்தில் ஒரு டைலாக் வரும், ஒருத்தனால் இப்படி அடிக்க முடியும்னா நாடி நரம்பு சத ரத்தம் எல்லாத்துலேயும் சண்டை ஊறி போன ஒருத்தனால தான் இந்த மாதிரி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த ரேணுகா மனசு, உடம்பு, அவங்க நரம்பு எல்லாத்துலேயுமே ஒரு வஞ்சமும் ஒரு பழி வாங்கக்கூடிய எண்ணமும், இன்னொருத்தரோட சொத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது, கெட்ட எண்ணமும் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் வந்து ரேணுகா சாயலில் இருக்கிறோம், அப்போ அந்த உருவ ஒற்றுமையை பயன்படுத்தியாச்சு, அதே நேரத்தில் இப்போது கதிரேசனுக்கு பொண்ணாக இருக்கிறோம், விஜய்க்கு மனைவியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ விஜய்க்கு தன்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிட்டு அப்படின்ன உடனே தான் ரகு கிட்ட சில விஷயங்களை பேசுகிறாங்க. அப்போ ரகு வந்து ஆணித்தரமாக சொல்லியிருந்தாங்க, ஒரு விஜய்க்கு உன்னை பற்றின விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதனால் உன்னை மொத்தமாக அப்படியே உன்னை பிடிச்சி போலீஸ் கையில் ஒப்படைக்க தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த ரேணுகாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ இப்படி அதிர்ச்சி ஆனோடனே அதுக்கப்புறம் ரேணுகாவோட கோபம் அதிகமாகுது. ஆனால் அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு காதல் உருவாகிருக்கு. என்ன அப்படின்னா, விஜயை நான் காதலிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. விஜயோட அன்புக்கு நான் அடிமையாயிட்டேன், அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவங்கள விட்டு வெளியில் வர முடியலை அப்படிங்கிறாங்க. அப்போ இது வந்து இயற்கை தான். ஏன்னா விஜயோட மனசு அப்படிங்கிறது ரொம்ப தங்கமான மனசு. அப்போ அந்த மனசு இன்னொன்று அவரை பார்த்த உடனேயே ஒரு காதல் வயப்படுறதில்ல, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க மனைவி மல்லி அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த ரேணுகா மனசில் அந்த எண்ணம் வந்தது தான் மிகப்பெரிய தப்பு. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை விஜய்க்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு இருந்தால் கூட இவங்களுக்கு வந்த அந்த காதல் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நியாயமாக பார்க்கலாம். ஆனால் விஜய்க்கு கல்யாணம் ஆகி அவங்க ஒரு குடும்பமாக இருக்கும்போது அந்த வாழ்க்கைக்குள்ளே இவங்க ரேணுகா போகிறது தான் தவறு. அப்படி நினைக்கிறதே முதல்ல தவறு. அப்போ இந்த இடத்துல வந்து ரேணுகா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த விஜயை பழி வாங்கணும், அதே நேரத்தில் மல்லியை பழி வாங்கணும், அதுக்காக நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை ரகு கிட்ட சொல்லும்போது ரகு உண்மையிலேயே அவர் ரொம்ப அதிர்ச்சியாகிறாரு. அவரே ஒரு வில்லன் தான், அவரே தவறாக யோசிக்கக்கூடியவர் தான். இருந்தாலும் ரேணுகா பேசுகிறத கேட்டு அப்படியே அதிர்ச்சியில் ஆடி போயிருந்தார். அப்படி என்ன ரேணுகா பேசிட்டாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த கதிரேசன் குடும்பம், அதே நேரத்தில் விஜய் குடும்பம் எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, மல்லியை தவிர. அப்போ எதுக்காக மல்லியை விட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லோரும், அதாவது ராஜி முதற்கொண்டு ரஞ்சிதா முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து இதில் காலி பண்ணி அழிச்சிட்டோம் அப்படின்னா அதை பார்த்து இந்த மல்லி அழுவாங்க. அப்போ அழக்கூடிய மல்லி மேலே மொத்த பழியும் போட்டு இந்த மல்லியை ஜெயிலுக்கு அனுப்பிடணும், அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் இருப்பேன், நான் மட்டும் இருந்து இந்த மகாராணியாக இந்த சொத்தை அனுபவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ரேணுகா யோசிக்கிறாங்க. நம்ம மனசில் வந்து 1000 விதமாக கற்பனை பண்ணலாம், யோசிக்கலாம். ஆனால் அது எல்லாமே நடந்துராது. அதுதான் இங்கே ரேணுகாவுக்கு வந்திருக்கு. ரேணுகா மனசில் இந்த மாதிரியான ஒரு குரூர எண்ணம், கொடூர எண்ணம் வந்தது முதல்ல தப்பு. அது வந்தாலும் அது நிறைவேறாது. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு கெட்டது நினைக்கிறாங்கன்னா அங்கே வந்து ஒரு நல்லது வந்து நிற்க தான் செய்யும். அது இவங்க எல்லாரையுமே காப்பாற்றும் அப்படிங்கிறது தெரியுது. அந்த காப்பாற்றக்கூடியது யாராக இருக்கும் அப்படின்னா ரஞ்சிதாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ரஞ்சிதா முழுசாக மனசு மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போகிற போக்கை பார்த்தா தெரியுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்கு வந்து விஜய் மல்லி ரொமான்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஆனால் அடுத்த நகர்வு பரபரப்பாக இருக்க போது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.